ஸோ டயட்ல விஷயம் ஃபுட்ட ஸ்கிப் பண்ணலாமா? இப்ப பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்ச், டின்னர் சாப்பிட்டேன். அப்படின்னா எனக்கு வெயிட் குறையும். அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். ஸோ இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணலாமா? இல்ல டின்னர் ஸ்கிப் பண்ணலாமா? இல்ல ஒரு 3 வேளையுமே ஃபுட் எடுத்துக்கணுமா? இல்ல ஏதாவது ஒரு மீல ஸ்கிப் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா இல்லங்க. லைக் இப்ப நீங்க இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் அப்டின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி விஷயத்துல வந்து பண்ணலாம். பட் அத வந்து இன்னும் அது வந்து ஹெல்த்தியா எடுத்துட்டு போயிட்டு அந்த மாரி பண்ணலாம். பட் ஸ்கிப் பண்ணி பண்ணக்கூடாது. அதுக்கேத்த மாரி நம்ம வந்து இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்ல அதுக்கேத்த மாரி லைக் வாட்டர் எடுத்துக்கணும், டீடாக்ஸ் பண்ணணும். இந்த மாரி ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாரி பண்ணலாம். அது எதுவும் இல்லாம காலையில சாப்பிடாம லஞ்ச் சாப்பிட்டுக்கிறேன், நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப அன்ஹெல்த்தியான விஷயம். என்னன்னா, லைக் நம்ம மார்னிங் சாப்பிடும்போது, சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னா, உள்ளாடி அதுக்கேத்த ஆசிட், அதுக்கேத்த இது கிரியேட் ஆயிட்டுருக்கும். ஸோ கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து அன்ஹெல்த்தியா தான் இதாகும். அண்ட் அதுவுமே வந்து நெறைய விஷயங்கள் கட் ஹெல்த்துக்கு நெறைய விஷயங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மாரி பண்றோம்.